அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 உடைய சூப்பர் 8 லீக் மேட்சஸ் இன்னைக்கான மேட்ச் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் இங்கிலாந்துக்குமான ஒரு மேட்ச் நம்பர் 49, ஓவரால் 55 மேட்ச். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடு சேர்த்து இன்னும் ஒரு 6 மேட்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 6 மேட்ச் இருக்கிறதுனால ரிப்பீட்டடான கிரவுண்டு தான் இருக்குது. அந்த கிரவுண்டில் நம்ம ஒரு சில நல்ல ஃபேண்டசி அனாலிசிஸ் பண்ணி ஒரு நல்ல டீம் வந்து மேக் பண்ணலாம். வின் ப்ராபபிலிட்டி 10% யூஎஸும் 90% இங்கிலாண்டும் சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 50% யூஎஸ்ஏக்கும் 50% வந்து இங்கிலாண்டுக்குமான ஒரு சான்ஸாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பங்களாதேஷை வின் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் வந்து பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவே வந்து ஒரு ட்ராப் கேட்ச், அதனால மேபி நல்ல ஃபைட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ ஒரு சூப்பர் 8ல் 2 மேட்ச் தோத்துட்டாங்கன்றதுக்காக இவங்களை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இவங்களும் வந்து பட்டா லாஸ்ட் லீக் மேட்ச்சு. ஸோ இதில் வந்து எப்படியும் செமிஃபைனல் போக மாட்டாங்க. அந்த காரணத்தினால ஃபுல் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி தடுமாறிட்டு இருக்காங்க. பை லக்கிலி அவங்க சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கிட்டே செமையாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபார்மும் கிடையாது இங்கிலாந்துக்கிட்ட. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காக்கிட்டையும் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் சுமாராக தான் விளையாடிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம 50-50 சான்சஸ்லேயே நம்ம உள்ளே வந்து கொண்டு போகலாம். சூப்பர் 8 லீக் மேட்சஸ் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி மேட்ச் நம்பர் 49 சண்டே 23 ஜூன் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்த மேட்ச் நடக்குது. இதோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பார்படாஸ் உள்ள கென்சிங்டன் பந்து வீச்சாளர்கள் சில அசைவு எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்பின்னு ப்ளஸ் ஃபாஸ்ட்டு அதோட சேர்த்து பேட்ஸ்மேனுக்கும் நல்ல ரன் ரேட்டை கொடுக்குது. 8 runs 9 runs பெர் ஓவர் கிடைக்குது. டோட்டலாக 29 மேட்ச்சில் 18 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் பேட்டிங் செகண்டு 9 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் லீக் பார்ப்போம். இந்த குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 மேட்ச் 2 வின், வெஸ்ட் இண்டீஸ் 2ல் 1 வின், அண்ட் இங்கிலாந்து 2ல் 1 வின், அண்ட் யூஎஸ்ஏ 2ல் 0 வின். இன்கேஸ் இன்னைக்கு யூஎஸ்ஏ ஒரு வேளை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 3ல் 1 வின். ஸோ இங்கிலாந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், யூஎஸ்ஏவும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். 2 பேருமே 3 மேட்ச்சில் ஒரு வின்ல இருப்பாங்க. இந்த கேஸ் இப்போ வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 3ல் 2 வின்னு வரும். ஸோ 3ல் 2 வின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்கும், இவங்களும் வந்து ஒரு மேட்ச் இருக்கு, இவங்களுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களும் 3க்கு 2 வருவாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் 3க்கு 2 வருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா 3க்கு 3 வருவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா த்ரூ ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலன் பாயிண்ட்ல ஸோ இந்த 3 டீம்லேருந்து ஏதாவது ஒரு 2 டீம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய காம்படிஷன்ஸ் வந்து உருவாகும். ஸோ யூஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 டீம் வந்து த்ரூ ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் இன்னைக்கு ஃபைட்டிங்கான ஒரு மேட்சாக தான் யூஎஸ்ஏ மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுவாங்க, யார் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் மேட்ச் முடிஞ்சிச்சு, யார் வின் பண்ணாங்க, ஆஸ்திரேலியா. ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணலை. ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்து யூஎஸ்ஏன்னு வரும்போது யூஎஸ்ஏ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சு பாருங்க. எதையுமே வந்து நம்ம ஸ்லைட்ல எடுத்துக்க முடியாது. இதில் வந்து நயாப், குலாப்தீன் நயாப் தான் கேப்டனாக இருக்காரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸில். இந்த நயாபை யாராவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போமா, கேப்டனாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போமா, டீமில் எடுத்துருப்போமா, ஆஸ்திரேலியா தோக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போமா? ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாமே வந்து 2 சைடுமே நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இதுவும் நல்ல டீம் தான். நல்ல ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ, ஆப்கானிஸ்தான் இவங்கலாம் நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டீமாக தான் இருக்காங்க. அயர்லாந்து இவங்கலாம் நல்ல ஃபைட்டிங் டீம். 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து பெரிய டீமை வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் யூஎஸ்ஏ டீம். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 வின்னு. இப்போ ஆஸ்திரேலியா ஒரு வேளை வின் பண்ணால் கூட 3 மேட்ச்சில் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட 2 தான் வின் பண்ணுவாங்க. இவங்க ஆப்கானிஸ்தானில் இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட 2 தான் வின் பண்ணுவாங்க. இவங்க -1 ரன் ரேட்டில் இருக்காங்க, இவங்க -0.223 இருக்காங்க, இவங்க 2.425. இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டீமாக உள்ளே போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குரூப்பில் நடந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க, அது ஆப்கானிஸ்தான் கிட்ட தோற்றுருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் திங். ஹையஸ்ட் டோட்டல் 224 ஃபார் 5 வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டல் வந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸில் நடந்திருக்கு. ஹையஸ்ட் சேஸ் வந்து 172 ஃபார் 6, 80 ரன் ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவில்.
இங்கே ஆவரேஜான ஸ்கோர் வந்து 159 முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் 134. ஆவரேஜான 4 வந்து 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4. அண்ட் ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் அண்ட் இரண்டாவது இன்னிங்ஸ் 2. ஆவரேஜான 6 வந்து முதல் இன்னிங்ஸ் 6. ஆவரேஜான விக்கெட் லாஸ் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 83, இரண்டாவது இன்னிங்ஸ் 66. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 76 அண்ட் 61. அண்ட் ஃபாஸ்ட் வந்து 43, ரெண்டாவது இன்னிங்ஸ் 34. ஸ்பின் வந்து முதல் இன்னிங்ஸ் 20, ரெண்டாவது இன்னிங்ஸ் 26. T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ 150 9 தடவையும், 150 to 169 8 தடவையும், 170 to 189 6 தடவையும், above 190 6 டைம்ஸும். இவங்க 2 பேர் நேருக்கு நேர் மோதினதில்லை. அப்படி ஒரு வேளை மோதிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற ஒரே விஷயம் தான் 109 ரன்னுக்கு ஆல் அவுட். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸோ நமீபியா 109க்கு 6 சூப்பர் ஓவர் நடந்திருக்கு. அண்ட் ஜூன் 4 பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து 90 ரன்னுக்கு 10 0 விக்கெட் 10 ஓவரில் முடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்டுகள் எதுவும் விழலை. மேட்ச் வந்து ரெயினால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜூன் 8 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 201 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் திங்கை நம்ம பார்க்க வேண்டும். இங்கிலாந்து வந்து இதே பிச்சில் 165 ரன்னுக்கு 6 விக்கெட்டு. ஸோ ஆஸ்திரேலியா 164க்கு 5 அண்ட் 125க்கு 9. அண்ட் நமீபியா ஸ்காட்லாந்து 157 ஃபார் 5, நமீபியா 155 ஃபார் 9. அண்ட் யூஎஸ்ஏ பாருங்கள் 128க்கு ஆல் அவுட்டு அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 130 ரன்னு சேஸ் பண்ணி 10.5 ஓவர்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து 128க்கு 10, இங்கிலாந்து 165க்கு 6. யூஎஸ்ஏல ஒரு 2 பிளேயர் கிக் பண்ணியிருந்தாங்கன்னா அடிச்சு தூக்கியிருப்பாங்க. யூஎஸ்ஏடைய பாசிபிள் பிளேயிங் 11 பாருங்கள். ஸ்டீவன் டெய்லர், ஆண்ட்ரூ கோஸ், நிதிஷ் குமார், ஆரன் ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், லின் குமார், ஹர்மித் சிங், வேன்ஸ் கிளெவிக், என் கென்ஜிக், அலி கான் அண்ட் நெட்ரா வல்கர். இங்கிலாந்து வந்து பிலிப் சால்ட், ஜோஸ் பட்லர், பேனி பெர்ஸ்டோ, ஜானி பேஸ்டோ, மொயின் அலி, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத், மார்க்வுட், ரீஸ் டாப்லி. ஸோ ரீஸ் டாப்லி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, மார்க்வுட்டும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு கீ போலராக அடில் ரஷீத் வந்து இருக்காரு. அடுத்த கீ பிளேயராக ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, அடில் ரஷீத் இருக்காரு. போலிங்கில் இந்த 2 பிளேயர் மட்டும்தான் சிம்ம சுப்பனமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்ட் டைம் போலரில் மொயின் அலி அப்பப்போ பார்ட் டைமாக இது பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 பிளேயர் வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடி ஒரு சின்ன கேமியோ வந்து பிலிப் சால்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ மொத்தம் இங்கே 4 பிளேயர் தான் இருக்காங்க. இதில் பட்லர் பெருசாக ஃபார்மில் இல்லை, பேர்ஸ்டோ பெருசாக ஃபார்மில் இல்லை, ஹாரி ப்ரூக் வந்து சில நேரங்களில் ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மொயின் அலி, ஹாரி ப்ரூக், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத். ஸோ டோட்டலாக இந்த அந்த 1 2 3 4 5 பிளேயர் வந்து நல்ல கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கோஸ் வந்து ஒரு மேட்ச் 80 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ இவர் ஒரு நல்ல கீ பிளேயராக இருப்பார். ஸோ இந்த மேட்ச் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஸ்டீவன் டெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி ஹர்மித் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். கோரி ஆண்டர்சன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நெட்ரா வல்கர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த இடத்துல ஒரு 5 பிளேயர் இருக்காங்க, இங்கே வந்து ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த 5 5 10 ஒரு பிளேயர் வந்து உங்கள் சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, டாப்லி 4 ஓவர் 23 ரன் 0 விக்கெட், மொயின் அலி 1 விக்கெட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட் அண்ட் அடில் ரஷீத் 1 விக்கெட். இந்த மார்க்வுட், சாம் கரன் அந்த ரீஸ் டாப்லி இந்த 3 பிளேயருமே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மொயின் அலி இந்த 3 பிளேயர் தான் கீ பிளேயராக இருக்காங்க. இங்கே வந்து நெட்ரா வல்கர் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கார். நம்ம இந்தியாவுக்கு எதிராக பார்த்துருப்போம். ஹர்மித் சிங் பேட்டிங் ப்ளஸ் போலிங் ரெண்டுமே கலக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ மற்றபடி இந்த கென்ஜிக் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக கொண்டு போகலாம். ஸோ மொத்தம் அங்கே ஒரு 3 பிளேயர். ஸோ கென்ஜிக் இல்லைன்னா அலிகானை கொண்டு போகலாம். ஸோ இதுதான் மாற்றி நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓமன் 109 ரன் 10 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் ஒரு 2 பிளேயர் கிளிக் பண்ணியிருக்காங்க. போலிங்கில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 பிளேயர். ஸோ 4 போலரு, ஒரு 2 பேட்ஸ்மேன், 6 பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு 2 பிளேயர் இருப்பாங்க. ஸோ போலிங்கில் 1 2 3 4 ஒரு 4 பிளேயர் இருப்பாங்க. இங்கேயும் ஒரு 6 பிளேயர் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 6 பிளேயர், இங்கே வந்து ஒரு 6 பிளேயர், மொத்தம் 12 பிளேயர். ஸோ ஒரு விக்கெட் எடுத்த ஒரு பிளேயரை நம்ம தூக்கலாம். இல்லைனா இந்த 22 ரன் எடுத்திருப்பாங்களே, 20 பால் 22, சீஷன் மஸ்கூட் அவங்கள வந்து நம்ம இங்கே தூக்கலாம். இங்கே சீசன் மஸ்கூட் வந்து 2 ஓவர் 12 ரன், விக்கெட் எதுவும் எடுக்கலாம். ஸோ அவரை தூக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 பேட்ஸ்மேன், மொத்தம் 3 பேட்ஸ்மேன் வராங்க. அப்புறம் 3 பேட்ஸ்மேன் ப்ளஸ் 8 போலர் வராங்க. ஆல்ரவுண்டரும் சேர்த்து 8 போலர் வராங்க. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கில் வந்து 2 பிளேயர் வராங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ 56 67. ஸோ 2 பிளேயர் வந்து பேட்டிங்கில் வராங்க. அதேமாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 3 போலர்ஸ் போலிங்கில் வராங்க. ஸோ 2 + 3 5 பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு 36 ஒரு 27. ஸோ 2 பிளேயர் பேட்டிங்கில் வராங்க.
அதே மாதிரி bowling பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிளேயர் வராங்க. டோட்டலாக இங்கே 6 பிளேயர் வராங்க. ஸோ 6 இங்கே ஒரு 5 11 பிளேயர் கரெக்டாக வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் 2 bowling 3, ரெண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் 2 bowling 4. ஸோ இப்படி தான் காம்பினேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து 52 ரன், அதுக்கப்புறம் 28 ரன். ஸோ 2 பிளேயர் பேட்டிங்கில் வராங்க. ஸோ bowling பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பிளேயர் bowlingல வராங்க. ஸோ 2 + 5 7 பிளேயர்ஸ் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 47 ரன் 35 ரன். ஸோ இங்கே 2 பிளேயர் வராங்க. இங்கே bowling பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 பிளேயர் வராங்க. டோட்டலாக 6 பிளேயர் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் வராங்க. ஸோ இங்கே ஒரு 6, இங்கே எவ்வளோ 2 + 1 2 3 1 2 3 4 5 5 7 பிளேயர் வராங்க. ஸோ 7 6 13. ஸோ ஒரு 2 பிளேயரை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். யார் வந்து ரன் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச்சில் 4 பிளேயருமே பேட்டிங்கில் வராங்க. அதே மாதிரி bowlingல பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கலாம். 4 + 1 5 வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிளேயர், இங்கே வந்து 1 2 3 4 மொத்தம் 8 பிளேயர் இங்கே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பிளேயர். ஒரு விக்கெட் எடுக்கிற பிளேயரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். யூஎஸ்ஏடைய ஃபார்ம் பாருங்க. ஆண்ட்ரி கோஸ் 29 ரன்கள் அடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் 20 ரன் அடிச்சிருக்காரு. இதில் விக்கெட் யார் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அகில் ரஷல் 3 விக்கெட், அதுக்கப்புறம் ரேட்டான் சேஸ், அல்சாரி ஜோசப் அண்ட் ஜி மோட்டி இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க யூஎஸ்ஏக்கு எதிராக. என்ன மாதிரியான பவுலர்ஸ் என்ன மாதிரியான விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. மீடியம் பேசர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரேட்டான் சேஸ் ஒரு ஸ்பின்னு. அதே மாதிரி ஷாய் ஓப் 82 15 27 டாப் ஆர்டர்லேயே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் எடுத்தது ஹர்மீத் சிங் மட்டும் தான் விக்கெட் எடுத்திருப்பாரு. கோரி ஆண்டர்சன் போலிங்கே போடலை. இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே வந்து முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ கோஸ், பிலிப் சால்ட், இந்த 2 பேர் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. ஆரன் ஜோன்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர், ஹாரி புக் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். இங்கே இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வந்து கன்சிஸ்டண்டாக இல்லை. மொயின் அலி கன்சிஸ்டண்டாக இருக்காரு. சாம் கரன் 2 2 19 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காரு. லியம் லிவிங்ஸ்டன் 2 மேட்ச்சில் 50 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. ஷாட்லி வேன்ஸ் கேல்விக் வந்து 14 17. கோரி ஆண்டர்சன் 36 2 24 24 6. அதே மாதிரி ஸ்டீவன் டெய்லர் 31 30 34 வாங்கியிருக்காரு. இந்த மேட்ச் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கோரி ஆண்டர்சன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேர், இங்கே ஒரு 3 பிளேயர். அதே மாதிரி நெட்ராவல்கர் பார்த்தீங்கன்னா 69 56 54 ஒரே மேட்ச் 2. ஸோ இவர் மெயின் பிளேயராக இருப்பார். கென்ஜிக்கு ஒரு நல்ல பிளேயராக இருப்பார். ஹர்மீத் சிங் ஒரு 116, இவரும் நல்ல பிளேயராக இருப்பார். மார்க்கோட் ஒரே மேட்ச் 98, மீதி 4. ரீஸ்டாப்லி கம்ப்ளீட்டாக ஃபெயிலர், இவர் வந்து ஓகே, இவரும் வந்து ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 பிளேயர் இருப்பாங்க. இந்த 12 பிளேயர் வந்து நம்ம ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளேயரே மாற்றி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இது வந்து யூஎஸ்ஏ வின் பண்ணுற மாதிரி ஒரு டீம். இதில் வந்து ஸ்டீவன் டெய்லர் வந்து வைஸ் கேப்டன் ஆகும், ஹர்மீத் சிங் வந்து கேப்டன் ஆகவும் போட்டிருக்கும். ஸோ 3 bowler யூஎஸ்ஏ அண்ட் 3 bowler வந்து பேட்டிங். இந்த ஹர்மீத் சிங்கிறவரும் பேட்டிங்கும் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து விக்கெட் கீப்பர் சால்ட்டு, அதுக்கப்புறம் அடில் ரஷீத் வந்து கேப்டன், லியம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஹாரி புரூக், ஜானி பேஸ்டோ, ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஹர்மீத் சிங் வந்து போட்டிருக்கோம். இதுதான் டெமோ டீமோட ஜிஎல். ஸோ நல்ல டீம் ரிவ்யூ பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.